மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை தொடங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஒரே நாளில் 8 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதிரடி காட்டிய திமுக தொகுதி பங்கீட்டு குழு இரு கட்சிகள் உடனான தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்துள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழலில் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும் பணிகளும் தொடங்கியுள்ளன. அதன்படி திமுக தமது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. சனிக்கிழமையன்று ஒரே நாளில் 8 கட்சிகளோடு திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் TR பாலு தலைமையிலான குழு அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நிலையில் முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் IUML கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் முன்னிலையில் தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளை திமுக ஒதுக்கியது. அத்தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு 3 தொகுதிகளிலுமே தோல்வியை தழுவியது. ஆனால் இந்த முறை IUML கட்சிக்கு 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது திமுக. இந்தியன் முஸ்லீம் லீக்கு சென்ற வருடம் கொடுத்த 3 தொகுதிகளையே எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த அடிப்படையில் 11 கட்சிகள் இப்பொழுது கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால 2 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது அடிப்படையில் பேசினோம். அது முந்தா நாள் பேசிவிட்டு போனோம். இன்றைய தினம் அதே 2 தொகுதிக்கு எங்களை உடம்பட செஞ்சாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இரு தொகுதியிலும் இந்த முறையும் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், கடந்த காலங்களில் போட்டியிட்ட தொகுதிகளையே இந்த முறையும் ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறினர். எங்களுக்கு ஏணி சின்னம் இருக்கிறதுனால வேற மாற்ற முடியாது. இது ஒரு அகில இந்திய கட்சி, அதனால ஏணி சின்னத்தை நாங்கள் இந்த முறை கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணைந்திருப்பதால் தங்களிடமிருந்து ஒரு தொகுதியை வாங்கி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதற்காக ஒரு தொகுதியை குறைத்திருப்பதாக திமுக கூறியதாக காதர் மொய்தீன் தெரிவித்தார். அதற்கு பதிலாக புதுச்சேரியில் ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை காங்கிரசுடன் பேசிவிட்டு நல்ல முடிவு சொல்வதாக திமுக தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். இப்போ தமிழ்நாட்டில் 2 தொகுதியை ஒத்துக்கிட்டோம். அது இன்னொரு தொகுதி 3 தொகுதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தோம். அது இப்போ இங்கே கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால இப்போ 2 தொகுதியை நாங்கள் பெற்றுக்கிட்டோம். அந்த 2 தொகுதி எனக்கு சொல்லுவாங்க அவங்க. அதோட ஒரு தொகுதியை பாண்டிச்சேரியில் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கோம். அதை நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு பேசி எல்லாம் நல்ல முடிவு அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஜவாஹிருல்லா முன்னிலையில் தொகுதி ஒதுக்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மட்டும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரத்தை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் என இரு கட்சிகளின் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர்.
இதற்கிடையே திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தையை நடத்திய SDPI, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பவை உள்ளிட்ட விவரங்கள் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் முடிவாகும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.